ஆனந்த துணியாய்
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் நடத்துவார். அவர் நீதியின் கரத்தினால் நம்மை தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், நான் எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்முடைய வேலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து அதுக்கு பிறகு நாம் ஜெபிக்கப் போகிறோம். இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனை, சுகமளிக்கும் ஆராதனை. வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். அம்மாவில்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்த வண்ணமாகவே இருக்கிறார். ஆகவே அவன் ஒரு நாளில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுதலையை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள், ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள். ஆமென். ஆனாலும் நம்ம கூடி இந்த சுகமளிக்கும் ஆராதனை செய்வதற்கு ஒரே ஒரு காரணம், கட்டப்பட்ட ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். இந்த பகுதியில் இருக்கிற அநேக ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாம் கூடி என்ன செய்கிறோம்? இந்த நாம் சுகமளிக்கும் ஆராதனையை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். அன்றைக்கு பவுலும் சீலாவும் துதித்த பொழுது, சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் துதிக்கிற பொழுது, ஆமீன், அவர்களோடு கூட இருந்து அநேகர் விடுவிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறாகவே உங்களையும் என்னை ஆண்டவர் அதற்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். அம்மாவே இல்லையா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமீன். நீங்கள் விடுதலை பெற்றவர்கள். ஆமீன். நீங்கள் விடுதலை பெற்றவர்கள். மற்றவர்களை விடுவிக்கும்படியாக தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அம்மாவில் அப்போ அந்த உற்சாகத்தோடு தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமீன். இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆமாம், எனக்கு ஒரு தலைவலி, எனக்கு ஒரு காய்ச்சல், எனக்கு அப்படின்னு நமக்காகவே நாங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மேல் கைகளை வைக்கிற பொழுது கர்த்தர் உங்களை சுகம் கொடுப்பார். அதுதான் அவருடைய வாக்கு தத்துவம். ஆண்டவராக வீட்டிலிருந்து இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்? கைகளை வையுங்கள், மற்றொரு மேலையும் கைகளை வையுங்கள், சுகமாக்கப்படுவார்கள். அதுபோல நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? நான் என் மேல் கைகளை வைக்கிற பொழுது எனக்கு என்ன உண்டாகும்? அந்த சுகம் உண்டாகும் என்று சொல்லி. ஆமென். நம்முடைய கைகள் அல்ல, நாம் கைகளை வைக்கிற பொழுது ஆண்டவருடைய கரம் நம்மளோடு கூட இடைப்படுகிறதாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நம்மோடு கூட ஆமென் கரங்களை வைத்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை தட்டி தெய்வனை மேம்படுத்த. என்னோடு கூட அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை நாங்கள் தியானித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சரியா? எல்லாரும் வேதாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் 175வது பக்கம், 9ஆம் அதிகாரம் 32 வாசிப்போம். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில். பேதுரு யாரு? அப்போஸ்தலராகிய பேதுரு. சரியா? அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஊழியம் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் சபைகளில் அனுதினமும் கூடப்படுகிறார்கள். ஆகவே 31 சொல்லுது, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பெருகிறது. அப்போ ஒரே சந்தோஷம். இப்ப பேதுரு போய் எல்லாரையும் என்ன செய்கிறார்கள்? சந்தித்து வருகிறார். ஒவ்வொரு சபைகளுக்கும் போகிறார், ஒவ்வொரு இடங்களுக்கும் போகிறார். ஆமென். அப்படி போய் என்ன செய்கிறார்? அவன் விசாரிக்கிறார். அப்படியெல்லாம் விசாரித்துக் கொண்டு வருகிறார். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் ஆமீன். அப்போ அங்கே போய் அங்குள்ள பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் எல்லாம் போய் பார்த்து விசாரித்து கொண்டிருக்கிறார். அங்கே 8 வருடமாய் கட்டிலின் மேல்
இந்த நாளிலே அவர் காண்கிறவராக இருக்கிறார். 8 வருஷங்கள் அவன் கட்டில் மேல் எப்படி இருக்கிறானா? திமிருவாதக்காரனாக கிடக்கிறான். அவன் பேர் என்னதான்? அயனையா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டார். ஆகவே அவன் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் என்ன செய்கிறான்? நம்மளை காண்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அவன் போன விஷயம் வேற, போன இடத்திலே ஆமேன் அவன் பார்க்க வாங்க. இந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இயேசுவோடு கூட இருந்த அந்த ஊழியத்தின் பாதையிலே இயேசுவிடத்திலே கற்றுக்கொண்ட காரியத்தை பேதுரு எவ்வளவு அழகாக செய்கிறார் என்று சொல்லி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமாவே இல்லையா? 38 வருடங்கள் பெதஸ்தா குளத்திலே ஒரு மனுஷன் என்ன கிடந்தான்? அவன் கைகால் விளங்காதபடிக்கு அங்கே ஒருவன் கிடந்தான். அப்பொழுது இயேசு என்ன செய்தான்? அவனே எழும்பி நட என்று சொன்னார். அதே போலதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமீன். அப்ப இயேசு செய்த அற்புதங்களை ஆமீன் அப்போஸ்தலராகிய பேதுரும் என்ன செய்கிறான்? செய்கிறான். ஆகவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கண்டு அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே 8 வருஷமாய் கட்டில் கண்டார். போற வழியிலே பார்க்கிறாரு. எங்க ஒரு வீட்டிலையோ எங்கன்னு தெரியல. போற வழிகளிலே ஆமீன் அவர் தேவ ஆலயத்தின் வாசலிலே போய் நிற்கிற பொழுது அங்கே ஒரு மனுஷன் எப்படி இருந்தான்? முடவனாக இருந்த பொழுது என்ன சொன்னாரு? என்னிடத்திலே பொன்னும் வெள்ளியும் இல்லை, நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார். சரியா? இப்ப இங்கே அடுத்த வசனம் சொல்லுது, பேதுரு அவனை பார்த்து குணமாக்குகிறார். கரங்களை தட்டி தேவனை கிடைக்கும். அவருடைய ஜெபம், பேதுருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? முழு விசுவாசத்தோடு கூட ஒரு சிறிய ஜெபம். சரியா? அவன் உடைக்கப்பட்டவனாக இருந்திருப்பான். ஆமாவா இல்லையா? ஒரு வேதனைப்பட்டவனாக இருந்த எத்தனை வருஷங்கள் ஒரு மனுஷன் கட்டிலேயே படுத்திருந்தா அவனை யோசித்து பாருங்கள் எப்படி இருந்திருப்பான். 38 வருடங்கள் பெதஸ்தா குளத்தில் அங்கே போய் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த இடம் துருநாற்றம் உள்ள ஒரு இடம். இயேசு கிறிஸ்து அந்த துருநாற்றம் உள்ள இடத்துக்குள்ளே கடந்து போய் தான் அவனை விசாரிக்கிறான். ஆதியிலே அவர்கள் அந்த இடத்தை ஒரு பெரிய ஒரு செலிப்ரேட் பண்ணுற இடமாக இருந்தது. இடையிலே யாரோ ஒருத்தர் ஒரு கனவோ தரிசனத்தை பார்த்த பிறகு அங்கே ஒரு சம்பவம் எல்லாம் மாறி போயிட்டது. அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஜனங்கள் என்ன செய்தாங்க? சுகமளிக்க ஒரு ஆராதனை நடக்கும் என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க? டெய்லி போய் அங்கே இருந்துட்டு அங்கே இருக்கிறாங்க. சுகமாகணும். அந்த தூதன் வந்து தண்ணீரை கலக்குனா நான் முந்தி நீ முந்தின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? இப்படியே இருக்கிறாங்க. நாம் இப்போ அவனுக்கு எத்தனை 40 வருஷமா 38 வருஷங்கள், அவன் எத்தனை வயதோ தெரியவில்லை. சரியா? அதுபோல் இங்கே 8 வருஷமாக அவன் என்ன செய்திருக்கிறான்? கட்டிலின் மேல். யோசித்து பாருங்க. கட்டிலின் மேல்னா நீங்கள் யோசிக்கணும் அவன் எப்படி இருந்திருப்பான்னு சொல்லி. அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்குமாக இருக்கும். ஒருவேளை திமிர்வாதக்காரனாக இருக்கிறபடினாலே அவன் என்ன செய்திருக்கலாம்? கட்டிலோடு கூட அவனை கட்டி வைத்திருக்கலாம். மொழிலையா? நான் இலங்கையில் ஒரு இடத்துக்கு போகிற பொழுது, ஸ்லாபம் என்று சொல்லுகிற ஒரு இடத்துக்கு போகிற பொழுது அங்கே ஒரு வீட்டில் என்னை அழைத்திருந்தார்கள். அப்போ அழைத்திருக்கிற பொழுது அப்போ சாட்சி சொல்லும். அப்போ சாட்சி சொல்லுகிற நேரத்தில் திடீர்னு பார்த்தா அவங்களோட மகன் ஒருவர் 2 கைகள் கால்கள் எல்லாம் சங்கிலியிலே கட்டி கொண்டு கொண்டு வந்து என் பக்கத்திலே உட்கார வச்சுட்டாங்க. இடம் எனக்கு என்ன இது, எனக்கு பயமாக போயிட்டு என்ன விஷயம் உனக்கு சொன்னாங்க இப்படி தான் அப்படி சொல்லி அந்த கட்டுகளை அவுத்தால் அவர் என்ன செய்வார்? ஓடி போயிடுவார். ஓடி போயிட்டு கல்லறைகளுக்கு ஓடுவார், நிர்வாணமாக ஓடுவார் அப்படின்னு சொல்லி அழகான பையன். அப்புறம் பக்கத்திலேயே உட்காந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது, அவருக்கு ஒரு விடுதலை வந்தது. ஸோ அது மாதிரி இங்கே இயேசு பேதுரு என்ன செய்கிறார்? அவனை பார்த்து மனதுருகி, அவனை பார்த்து என்னது? கர்த்தருடைய பிள்ளைகள் நாமே வியாதிப்பட்டவர்கள் அவர்களை பார்க்கிற பொழுது என்ன உண்டாகணும்? ஒரு மனதுருக்கம் வர வேண்டும். 2வது என்ன செய்ய வேண்டும்? மனதுருக்கம் மாத்திரம் போதாது, அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? அவளோடு கூட பேச வேண்டும். அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை தொடுகிறார், உங்களை சுகமாக்குறேன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே சுகமளிக்கிற ஆமை விடுதலை கொடுக்கிற அப்படி ஒரு வரம் இருந்தால் அவர்கள் சுகம் பெற்று நடந்து போவார். ஆமாம் இல்லை? இந்த கடைசி நாட்களிலே விதவிதமானவர்கள் எல்லாருமே ஊழியம் செய்கிறார். எல்லாருக்கும் பிசாசு ஓட்டுறது பெரிய ஒரு காரியமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே ஆமேன் எல்லாரும் பிசாசு ஓட்டலாம், சுகமாக்கலாம். ஆமே ஆனாலும் ஆமே நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் பெரிய காரியம். ஆகவே பேதுரு அவனை பார்த்து, அநேயாவே இயேசு கிறிஸ்து குணமாக்குறார். சொல்லுங்க இந்த மாலை வேளையிலே. ஆமாம், நீங்கள் யாரையெல்லாம் நினைச்சுக்கிட்டீங்களோ வியாதியில் இருக்கிறவர்களோ
தூரத்தில் இருக்கிறவங்களோ, உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோ, உங்களுடைய உறவுகளில் இருக்க யாரோ ஒருத்தர் விடுதலை பெறாதபடி பல வருஷங்கள் முட்டமாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு விடுதலை செய்ய போகிறார் ஆண்டவர் இந்த வருஷ கடைசியில். உங்கள் மூலமாக உங்கள் உறவுகளோ அல்லது யாரோ தனிப்பட்ட மனிதர்களோ அவர்களை நீங்கள் நினைச்சு பார்க்குறீங்க. என்னது கட்டில் மேல் திமிர்வாதக்காரனாய் கிடக்கிறது போல சிலர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கட்டுகள் இருக்கும். இல்லையா? வியாதியின் கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள், பிசாசின் கட்டுகள், இப்படி பல கட்டுகளில் இருக்கலாம். அப்போ நீங்கள் இப்போ விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் இயேசு என்ன செய்ய போகிறார்? அவனை குணமாக்குகிறார். நீங்கள் சொல்லணும், இயேசு, நான் யாருக்காக நான் பொழுது ஜெபிக்கிறேனோ, யாருக்காக மனதுருகி கண்ணீரோடு நான் இருக்கிறேனோ, அவரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏன்னா நம்ம ஆண்டவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். வார்த்தை அனுப்பி நோய்களிலிருந்து விடுவித்து அழிவுக்கெல்லாம் தப்பி வைக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு வர வேண்டும். அங்கே சொல்லுகிறார், பேதுரு என்ன சொல்லியிருக்கோம்? இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னை விடுதலை ஆக்க போகிறேன். அப்படியே சொன்னாரு? இல்லை. என்ன சொல்லுகிறாரு? இயேசு அந்த ஒரு வார்த்தையை சொன்னால் போதும். அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய கட்டுகளாக இருந்தாலும், அந்த வார்த்தை அதை உடைக்கும். அதை என்ன செய்யும்? அதை நிர்மூலமாக்கும். வாசிங்களேன். நீ எழுந்து நீயே போட்டுக்கொள். முதலாவது நீ என்ன செய்ய வேண்டும்? நீ எழும்ப வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்று சொல்லுகிறார். அம்மாவே இல்லையா? அன்றைக்கும் அப்படிதான் சொல்லுகிறார். அந்த மனுஷனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவன் என்ன சொல்றாரு? நட என்று சொல்லுகிறார். அம்மாவே இல்லையா? ஆகவே அதுதான் மிக முக்கியம். ஒரு மனுஷனுடைய அற்புதம் அதுதான். இல்லைன்னா அந்த படுக்கை என்னவாகும்? அவனுக்கு மீண்டும் என்ன நடக்கும்? அந்த படுக்கைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஆகவே சொல்றார், நீ என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்ய வேண்டும்? உன்னை இயேசு குணமாக்கிட்டார். நீ என்ன செய்யக்கூடாது? அங்கே அமர்ந்து இருக்கக்கூடாது. பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த வியாதியின் சிந்தைக்குள்ளே இருக்கக்கூடாது. வியாதியின் எண்ணத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த இடத்தை விட்டு நீங்க எழுந்துடணும். ராமின் சொல்லு, அந்த பிரச்சனையை விட்டு என்ன செய்யணும்? எழுந்துடணும். அதுவே நினைச்சு கொண்டே இருக்காது. அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? அது உங்களோட என்னது மைண்ட்லேயே இருக்கும். உங்களுடைய பிரெயினில் அது என்ன செய்யும்? அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் சொல்லுகிறார்கள். உலகத்திலும் சரி வேதமும் என்ன சொல்கிறது? நன்மையானதே நீங்கள் என்ன செய்யணும்? நினைக்கணும், நன்மையானதே பேசணும், நன்மையானதே செய்யணும். ஆகவே இவன் என்ன செய்கிறான்? பேதுரு என்ன செய்கிறார்? அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து நீயே போட்டுக்கொள்ள அப்படிங்கிறான். உடனே அவன் எழுந்திருந்தான். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தினான். அதுதான் அற்புதம், அதான் அதிசயம். சரி, நான் ஏதாச்சும் ஒரு ஒரு ஆயில்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன். அந்த ஆயில்மெண்ட்டை ஒரு 3 நாளைக்கு பூசிட்டு என்னது அப்படியா? இயேசுடைய ஊழியம் எப்படி இருந்தது? உடனே உடனே உடனே. அப்படிதான் இங்கேயும் பேதுரு அப்படிதான். இந்த ஊழியம் முடிந்தோட இன்னொரு இடத்துக்கு போறார். தொற்கால் என்கிற தபிதாள வீட்டுக்கு போறார். அங்கே அது பயங்கரமான ஒரு விஷயம். மரித்து போன அவனை உயிரடைய செய்யும்படியாக அங்கே அழைக்கிறார்கள். இந்த விஷயம் கேள்விப்பட்ட பிறகு அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இன்னொரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போறார். ராமின்கள். ஆகவே இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? அநேகருக்கு எப்படி என்ன செய்வார்? உங்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இல்லையா? ஆரம்ப நாட்களிலே சபை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நான் பல இடங்களிலே போய் ஊழியம் செய்கிற பொழுது இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் எல்லாம் கண்டு அறிந்து விடுதலையை ஆண்டவர் மூலம் அவர்கள் பெற்றுக் கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுபோல உங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஏன்னா நீங்க இப்ப முதிர்ச்சி பெற்றுட்டீங்க. இந்த சபைக்கு வந்து நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? வார்த்தையில நீங்களாம் எப்படி இருக்கீங்க? விசுவாசம் இருக்கிறது. பிரசங்கம் பண்ணுகிறீர்கள், ஆராதனை நடத்துகிறீர்கள், எல்லா காரியங்களையும் செய்கிறீர்கள். இப்ப ஐயா சொல்லுவாரு, அடுத்த காரியத்தை செய்வோம்னு எத்தனை பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயா சொன்னா நாங்க என்ன செய்வோம்? ஒரு ஹீலிங் சர்வீஸ் நடத்துவோம். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்படிதான் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த. அதுதான் அந்த பேதுருவோடு இயேசுவோடு இருந்தபடினாலே அந்த இயேசு செய்த காரியங்கள்லாம் என்ன செய்கிறாரு? அவர் அப்படியே பார்க்குறார். நான் என்னுடைய ஊழியக்காரன்
ராஜேந்திரன் அவரோடு இருந்த அந்த ஊழியங்கள் எல்லாம் பார்த்து கண்டு அறிந்து அவர் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்து அவன் ஒவ்வொரு விதமான காரியங்களும் செய்து கொண்டே இருக்கும். எல்லா காலங்களும் ஒரே ஊழியத்தை நம்ம செய்யக்கூடாது. பிடிச்சி தள்ளுறது, தலையை போட்டு ஆட்டுறது அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்தப்பட வேண்டும். நம்ம இல்லையா? இப்போ எனக்கு ஒரு இது ஒன்று வந்துட்டு அப்படி இப்படி கையை அப்படி செஞ்சோன்னா 10 பேர் விழுந்துட்டாங்கன்னா அதே ஊழியமாக நான் நினைக்கக்கூடாது. அது அப்போ தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கும். அதே நாங்கள் என்ன செஞ்சக்கூடாது, தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் மாதிரி நினைச்சு கொள்ளக்கூடாது. இடத்திலும் என்ன செய்ய வேண்டும், ஆவியானவர் அப்படிதான் நடத்துவார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்திலும் என்ன செய்கிறார், ஒவ்வொரு ஊழியங்களையும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு அற்புதங்களை செய்கிறார். ஒருத்தரை மறித்தவரை ஒருவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு விதமாக 3 விதமான பேரை 3 விதமாக ஆண்டவர் எழுப்புகிறார். இல்லையா? பாடையிலே போய் கொண்டிருக்கிற பொழுது பாடையை தொடுகிறார், அவன் எழுப்புகிறான். இல்லையா? இன்னொரு இடத்துல 12 வயதுக்கு பிள்ளை என்ன செய்கிறான், படுக்கையிலே படுத்திருக்கிறார், என்ன செய்கிறான், எலும்புகிறார். எலும்புனோன்னு என்ன செய்யுது, அந்த பிள்ளை எலும்புது. அதெல்லாம் விட மேலான ஒன்று, மரித்து 3ஆவது நாள் என்ன செய்கிறார், கல்லறைக்கு போய் மூடி இருந்த கல்லறைக்கு பக்கத்தில் போய் என்ன செய்கிறாரு, தூரத்தில் நின்று கூப்பிடுறார், லாசருவே எலும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தலை முகமும் என்ன செய்யப்பட்டிருக்கு, மூடப்பட்டு சீலையினால் மூடப்பட்டிருக்குது. அவன் எப்படி வந்தான், என்ன மாதிரி வந்தான்னு தெரியாது. இந்த ஆண்டவருடைய சத்தம் அவ்வளோ மகிமையானது. ராமேஸ்வரம் எவ்வளவு பெரிய கட்டுகளாக இருந்தாலும் கட்டுகளை அறுத்து விடுவிக்கிறதாக இருக்கிறது. விசுவாசிங்கள், வாசி மகள். அவனை கண்டு கரங்களை தட்டி தேவனை படைத்து நீங்கள் அற்புதம் செய்தால் ஆண்டவர் என்ன செய்வார்கள், அந்த அற்புதத்தின் மூலம் ஜனங்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதுதான் விஷயம். இந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறான், 8 வருடங்கள் அவன் முடவனாய் கிடக்கிறான், திமிர்வாதக்காரனாய் இருக்கிறான். அவனை போய் பேதுரு சந்திக்கிறார். பேதுரு சந்தித்த உடனே அங்கே ஒரு அற்புதம் உடனே நடக்கிறது. உடனே நடந்தவுடன் அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்க, வாசிங்க, அந்த வசனம் அழகா இருக்கிறது. அங்க இருந்த எல்லாரும் ஜனங்களும் அவனை பார்க்கிறார்கள். யாரை? 8 வருடங்களாக எப்படி இருந்தான், திமிர்வாதக்காரன், படுக்கையிலே மெலிந்து போய் அப்படியே கிடக்கிற ஒருத்தன் போறான். அப்படி விடுதலை பெற்று போகிறான். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெற்று இங்கிருந்து போறாங்க. இல்லையா? அதை பார்க்கிற பொழுது ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாகிறது, இயேசுதான் யாரு, ரட்சகர், இயேசுதான் விடுவிக்கிறவர், இயேசுதான் குணமளிக்கிறவர், இயேசுதான் என்ன செய்வான், நம்மை விடுவிக்கிறன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்குள்ள என்ன உண்டானது. ஒரு மனுஷனுடைய விடுதலை அநேகரை ரட்சிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே அந்நாளிலே அவன் செய்தான். அனிதாவிலே சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் அவனை காண்கிறாங்க. ஆமாவில்லை? அப்போ அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது, இவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறான், வியாதிஸ்தனாக இருந்திருக்கிறான். ஆகவே எல்லாரும் கண்டார்கள், எல்லாரும் பார்த்தார்கள், எல்லாரும் அவனை பற்றி துக்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். ஐயோ, அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி. ஆனால் பேதுரு கண்டான். கண்டவுடனே சொன்னான், இயேசு என்ன சொல்கிறார், இயேசு குணமாக்குகிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். இன்னைக்கு பலவீனத்தோடு வந்திருந்தாலும் பலர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். அதெல்லாம் சரியா போற சிஸ்டர் அல்ல, சரியாக்கணும். அதுதான் மிக முக்கியம். யாருக்கிட்டையும் போயிட்டு சிஸ்டர் அப்படியா சிஸ்டர் அது ஜெபம் பண்ணா சரியா இல்லை, நீ ஜெபம் பண்ணி அவர்களை குணமாக்க வேண்டும். உனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இல்லையா? ஆகவே தான் பேதுரு அங்கே போயிட்டு என்ன செய்யலாம், நீ போய் ஒரு சபைக்கு போ, அங்கே ஒரு பாஸ்டர் இருப்பாரு, அவர் தலையை போட்டு ஆட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொன்னாரு, இயேசு. அப்போ என்ன நடக்குது அந்த இடத்துல, ஒரு மனதுருக்கத்தை பார்க்குறோம். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். இல்லையா? ஆகவே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இவனையே ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு. அப்போ என்ன செஞ்சிருப்பானா இருக்கும், சொல்லுங்க பாப்போம், என்ன செஞ்சிருப்பான் பேதுரு? உள்ளுக்குள்ளே பேசியிருப்பான், ஆண்டவரே. சில நேரங்களில் நான் ரோடுகளில் போகிற நேரம் வியாதிப்பட்டவர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் பார்க்குற நேரம், சில நேரம் குடித்து வெறித்து ரோட்டுகளில் படுத்துக்கிற நேரம், சில நேரம் வேறு விதமான ஆராதனைகளுக்கு ஜனங்கள் போகிற நேரம், அப்போ எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு மனதில் ஒரு வாரமாக இருக்கின்ற ஜனங்கள் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய சபை, அதுதான் கிறிஸ்தவர்கள். நமக்கு கொடுத்துக்கிற பணியே என்னது, மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்,
இந்த பூமியில் சுற்றி திரியும்படியாக கர்த்தர் அழைத்திருக்காங்க. நம்ம அதுக்கெல்லாம் போகிறதில்ல, வேறு எதுக்காவது சுற்றி தெரியுது. எந்த வீட்டில் சண்டையை உண்டாக்க, இல்லாட்டி குழப்பத்தை உண்டு பண்ண, இல்லாட்டி எங்கேயாச்சும் ஏதாச்சும் கிடைக்குன்னு நம்ம சுற்றி தர இல்லை. உனக்கிட்ட இருக்கிறது பெரிய காரியம். அதன் பேதில் சொல்லுகிறார், நாம் என்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் இல்லை, நான் உன்னை கப்பலெல்லாம் வச்சுருந்தேன், எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டேன். இப்போ இயேசுவோடு கூட நான் இருந்தேன், அவரும் போயிட்டாரு. ஆனாலும் போகிற நேரம் எனக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் என்ன செஞ்சார், ஒரு காரியத்தை மட்டும் எனக்கு ரகசியமாக சொல்லிட்டு போனார். அந்த காரியத்தை அதுக்கு பிறகு 40 நாட்களுக்கு பிறகு அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இப்போ அது என்னது, அந்த வல்லமை எங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே அவனை சொல்லுகிறார், நீ என்ன சொல்ற, இயேசு நாமத்தினாலே எழுந்து போ அப்படின்னு சொல்லி. இங்கே அப்படி சொல்லலை, இதுதான் ஆசையாக இருக்கு இல்லையா? பேதுருவனை பார்த்து, பிரதர் ஒரு பேர் என்னது, அயனாவரம், அயன ப்ளீஸ் உன்னை அவட என்ன செய்கிற ஆண்டவன் குணமாக்குகிறார். அவனோட முகம் எப்படி இருந்திருக்கும், ஒரு பிரகாசமாக வந்திருக்குமா இருக்காதா, ஒரு நம்பிக்கை வந்திருக்குமா இருக்காதா? ஆகவே நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள்கின்றான். அவனே உடனே அவன் என்ன செய்கிறான், கீழ்ப்படுகிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அற்புதங்கள் அடையாளம் நடக்கிறனே நீங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும், வந்து சாட்சி சொல்லணும், சாட்சியாக இருக்க வேண்டும். ஆகவே தான் அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அவன் என்ன செய்யப்பட்டான், விடுதலை பெற்றவுடனே என்னது, திரளான ஜனங்கள் அதை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமா இல்லையா? நீங்கள் அற்புதங்கள் பெறுகிற பொழுது என்ன செய்ய வேண்டும், மற்றவர்கள் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நாம் எளிமையில் நின்று நாம் செபிக்க போகிறோம். ஆமீன். பேதுரு 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிருவாத கரனாய் கிடந்த அயனையா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டு, அயனாயே கிறிஸ்துவனை சுகமாக்குகிறார் என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்தான், சுகமாகிட்டான். விடுதலை உண்டு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே
வருகின்ற லைட்டிய அவர் சொன்ன உடனே